கொளுத்தும் வெயிலில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடைபெறுகிற கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய திரு கார்கே அவர்கள் ஒசூரில் பேசுகிற போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை வைத்துக் கொண்டு சொன்னார், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தனி மனிதர் அல்ல, உங்கள் பின்னால் இந்தியாவே இருக்கிறது என்கின்ற அளவில் பெருமதிப்பிற்குரிய திரு கார்கே அவர்கள் சொன்னது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய திரு கார்கே அவர்கள் ஏற்கனவே இதே தென்சென்னை மாவட்டத்தில் நம்முடைய YMCA மைதானத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார். அவர் இன்றைக்கு சென்னை தெற்கில் நடைபெறுகிற 2வது நிகழ்ச்சியாக இதில் கலந்து கொண்டிருப்பதென்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. இங்கே உரை நிகழ்த்திய தொகுதியின் வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் ஹசன் மௌலானா அவர்கள் இந்த வேளச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றி நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற சேவகராக இருந்து இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு ஏராளமான பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அவர்கள் இங்கே தற்போது கேட்டார்கள், எவ்வளவு இடங்களில் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றார்கள். நான் சொன்னேன், நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் அந்த வாக்கு மெய்ப்பிக்கப்படவிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொன்னது ஏதோ வார்த்தை அலங்காரத்திற்கான ஒன்று அல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 221. 234இல் 221 இடங்களில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்று 39க்கு 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் அன்றைக்கு இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. மீதம் இருக்கிற 13 இடங்களில் மட்டுமே அதிமுக 8 இடங்களிலும் பாமக 3 இடங்களிலும் 2 இடங்களில் தேமுதிகவும் அன்றைக்கு பெற்றது. அந்த வகையில் ஒரு 13 இடங்களை தவிர்த்து 221 இடங்களில் கூடுதல் வாக்குகளை பெற்ற கூட்டணி தான் இன்றைக்கு ஒரு 1.25 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏராளமான சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி இருக்கிறார்கள். 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று ரேஷன் பொருள் வழங்குகிற தாயுமானவர் திட்டம், அதேபோல் அன்பு கரங்கள் என்கின்ற திட்டம், தாயையும் தந்தையையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் அவர்களுடைய 18 வயதை வரை தருகிற திட்டம் அன்பு கரங்கள் திட்டம், வயது முதிர்ந்தவர்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள் அன்பு சோலை திட்டம், 10,000 இடங்களில் முகாம்கள் நடத்தி அவருடைய குறைகளை கேட்டறிந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், 1256 முகாம்கள் முழு உடற் பரிசோதனை முகாம்கள் என்கின்ற வகையில் நடத்தப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், 14 வயது இளம் பெண்களுக்கு HPV வேக்சின் அளித்த திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களை அறிவித்திருக்கிற முதல்வர் 200 இடங்களில் வெல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் இன்றைக்கு வாக்காளர் மத்தியில் நிலவி வருகிற எழுச்சியை பார்க்கிற போது இன்றைக்கு வேளச்சேரி உள்ளிட்ட 234க்கு 234ம் வெற்றி பெறும் என்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி வருகிறது. இன்று காலை கூட நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வேட்பாளர் ஹசன் மௌலானா அவர்களோடு வாக்கு கேட்டு காந்தி சாலையில் முழுமையாக 1 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தார்கள். அந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கான காந்தி சாலையின் இருமருங்கிலும் பல்லாயிரக்கணக்கான வேளச்சேரி வாக்காளர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை வரவேற்றதும் அவருக்கு மலர் மாறி பொழிந்ததும் கை சின்னத்திற்கே நாங்கள் வாக்களிப்போம் என்று உறுதி சொன்னதும் இன்று காலை நடைபெற்றிருக்கிற ஒன்று. இன்று காலை நம்முடைய முதல்வர் அவர்கள் வேளச்சேரி தொகுதியில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியை நடத்தி அதை தொடர்ந்து பெருமதிப்பிற்குரிய கார்கே அவர்கள் அதே தொகுதியில் இன்றைக்கு இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். நிச்சயம் வருகிற மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட போது வேளச்சேரி தொகுதி 50,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஹசன் மௌலானா அசெம்பிளிக்கு சென்றார் என்கின்ற நிலை உருவாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து
வாக்களியுங்கள் ஹசன் மௌலானாவுக்கு, வாய்ப்பளியுங்கள் அவர் உங்களுக்காக உழைப்பதற்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.